சந்தோஷம். அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அமெரிக்காவுக்காக அழுது ஜெபித்து ஒருவேளை நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அருமையான சகோதரர்களை கர்த்தர் தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் பிரசங்கிப்பார்கள். நாம் ஜெப நிலையிலிருந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். தகப்பனை, நறுமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கவும், உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளவும், உம்முடைய வசனத்தை தியானிக்கவும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்திலும் உம்முடைய சரீரத்திலும் நாங்கள் ஐக்கியப்படவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். என் ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படி என்னை அன்போடு கூட அழைத்த அருமையான போதகர் ஐயா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட புதிதாக இந்த சபையை நிர்வாகம் பண்ணுவதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற கமிட்டி மெம்பர்ஸுகளுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் இந்த திருச்சபை ஏற்படுத்தி அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு 15 வருஷமாக இங்கு வந்து 3 நாட்கள் உபவாச ஜெபம் நடத்தப்படுவதற்கு காரணம், இந்த சபையில் போதகராக பணி செய்த ரெவரண்ட் பிரபுதாஸ் ஐயா அவர்கள் மூலமாகத்தான் இந்த உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டார். இந்த சபையில் அவங்க பணி செய்த நாட்களில் நான் இங்கே வந்திருந்த சமயம்தான் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உபவாச ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டார். அதற்கு காரணமாக இருந்ததே இந்த திருச்சபையில் மேய்ப்பராக இருந்த ஐயா அவர்கள்தான். இங்கு தான் முதலாவது உபவாச ஜெபம் நடத்தப்பட்டார். இதே ஆலயத்தில் கீழே உள்ள ஹாலில் தான் முதலாவது உபவாச ஜெபம் முதல் 2 வருஷங்கள் நடத்தப்பட்டது. அந்த நாட்களில் ஒரு 20 பேர் கூடி வந்து ஜெபித்தது. இன்றைக்கு 600க்கும் அதிகமான மக்கள் கூடி வந்து தேசத்திற்காக ஜெபிக்கிற அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த அற்பமான ஆரம்பத்தின் நாளை நாம் மறக்க முடியாது. ஆகவே இந்த திருச்சபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உடைய சபையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. அதோடு கூட இந்த நாளிலே புதிதாக ஊழியத்திற்கென்று 2 வருஷத்திற்கென்று 6 பேர் தெரிந்தெடுக்கப்பட்டதை நினைத்து ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா அவர்கள் வாசித்தாங்க அவங்க என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதாக. அதில் ரொம்ப முக்கியமான பல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். சபையில் செயலராக இருப்பதோ, பொருளாளராக இருப்பதோ, கமிட்டியில் ஒரு மெம்பராக இருப்பதோ ஒரு பதவி கிடையாது. முதலாவது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பதவி அல்ல, அது ஒரு ஊழியம். நீங்கள் ஊழியக்காரராக ஊழியக்காரியாக பணி செய்ய
கர்த்தர் உங்களை நம்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். எப்பொழுதும் அதான் மனதில் இருக்கணும். நான் ஒரு ஊழியக்காரன், இந்த திருச்சபைக்கு கர்த்தர் என்னை நம்பி ஒரு ஊழியக்காரனாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அந்த உணர்வு எப்போதும் காணப்பட வேண்டும். அது ஒரு பதவியாக நினைக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகள், ஆசீர்வாத இழப்புகள், சபையிலே பாதிப்புகள் உண்டாகிறது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன் என்று அர்த்தம். ஆகவே ஆண்டவருக்கு வேலைக்காரன் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் வேலைக்காரராக இருந்து செயல்படுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள். அது ஒரு பெரிய பாக்கியம். நாம் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், திருச்சபைக்கு டீக்கன்மார்களாக இப்படி ஊழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வேத புஸ்தகத்தில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி வாழுவதற்கு அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் வேண்டுதல் செய்ய வேண்டும், அதாவது ஜெபம் பண்ண வேண்டும். டீக்கன்மாராக இருக்கிறவங்க மற்ற விசுவாசிகள் 1 மணி நேரம் ஜெபித்தா நீங்கள் 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சபை ஊழியத்தை செய்ய முடியாது. உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகணும். தினசரி அதிகாலை எழுந்து உங்களுடைய சபைக்காக ஜெபிக்கணும். உங்கள் மெய்ப்பருக்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய சபைக்காக ஜெபிக்க வேண்டும். சபையில் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த பொறுப்பு உங்களுடையது. அதை விளையாட்டாக நினைத்திடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் போய் காணிக்கை எடுக்கிறது, காணிக்கை எழுதுவது, அக்கௌண்ட் காமிக்கிறது, அது மாத்திரம் அல்ல இந்த திருச்சபையின் ஊழியம் என்பது. முதலாவது நீங்கள் ரொம்ப கருத்தாக ஜெபிக்கணும். அப்படி தான் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. அதனால் அதிக நேரம் நீங்கள் ஜெபிக்கணும். தினசரி தவறாமல் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பம் வராவிட்டால் உடனே 2 நாளைக்குள்ளே அந்த குடும்பத்தை போய் சந்திக்க வேண்டும். இதெல்லாம் தான் ஊழியம். நாங்கள்லாம் சென்னையில் இருக்கும்போது சென்னை பாடி சிஎஸ்ஐ சபையில் தான் நான் வளர்ந்தது. ஒரு அருமையான ஒரு மெய்ப்பர் இருந்தாங்க, என்னை சொந்த பிள்ளை போல வைத்திருந்தாங்க. அவங்களோடு பழகி அந்த ஊழியத்தை நான் அறிவேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பம் வரலன்னா திங்கள் செவ்வாய்க்கிழமையில் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து விடுவோம். ஏன் நீங்கள் ஆராதனைக்கு வரல? உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? இருக்கிற சபையை பாதுகாப்பது முதலாவது பணி. அதில் இந்த டீக்கன்மார்களுடைய பணி தான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே போய் அதில் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. சபையில் வியாதிப்பட்டவங்க, பலவீனப்பட்டவங்க, அவங்கள விசிட் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்துவோம் என்பதாய். அதனால் தான் வேதத்தில் நீங்கள் வாசித்தால் சபையில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் போதகரை கூப்பிடுங்கள் என்று வேதத்தில் சொல்லவில்லை. நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாராவது சபையார் வியாதிப்பட்டால் யார் வந்து ஜெபம் பண்ணணுமா? சபை மூப்பர்கள் வந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும். அவங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். நீங்கள் முன்னால் வந்து இன்றைக்கு பொருத்தனை பண்ணி உங்களை அர்ப்பணித்து கொண்டீர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால் நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். அந்த மாதிரி ஒரு ஊழியம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒரு வியாதியஸ்தர் என்றால் உடனே வீடு சந்தித்து எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சபை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு வரலன்னைக்கு உடனே அதை கவனித்து 2 நாளைக்குள் அவங்கள போய் சந்திக்க வேண்டும். அந்த ஆத்துமாக்களை அடுத்த வாரம் வருவதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். அதற்கு தான் அதிக நேரம் ஜெபம் செய்ய வேண்டும். இதெல்லாம் கவனித்து செயல்பட வேண்டியது இந்த டீக்கன்மார்களுடைய பெரிய பொறுப்பு, சபை கமிட்டியினுடைய பொறுப்பு. அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து இந்த சபை வளருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த 2 வருஷத்துக்குள்ளே ஒரு 10 இந்துக்களாவது ரட்சிக்கப்பட்டு சபையில் ஞானஸ்தானம் எடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சபை என்பது சுவிசேஷ வேலைக்காக என்று எபேசியரில் 4ஆம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சபையினுடைய நோக்கமே சுவிசேஷத்தை அறிவிப்பது. பாருங்களேன், இந்த இந்தியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அந்த சபைக்கு பேர். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இந்தியர்களை மந்தைக்குள்ளே கொண்டு வருவதுதான் முதல் பணி சபையினுடையது. அதற்கு டீக்கன்மாராக என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கணும், அதை குறித்து பேசணும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை வகுத்து நீங்கள் மாதத்தில் ஒரு நாளோ வாரத்தில் ஒரு நாளோ வெளியே போய் சுவிசேஷம் அறிவித்து சபையில் புது ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும்.
நீங்கள் 2 வருஷத்துக்குள்ள ஒரு குறைஞ்சது 10 ஆத்மா கொண்டு வந்தீங்கன்னா பரலோகத்தில் தேவன் சந்தோஷப்படுவார், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அதனால் சபையில் ஒரு பொறுப்பான ஊழியம் என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள், அதை சரியாக நிறைவேற்ற அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் தயவுசெய்து இதை மனதில் வைத்து நீங்கள் செயல்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய ஊழியம் கொடுத்திருக்கிறார், அதை செய்யணும். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்வீஸுக்கு வருவேன், காணிக்கை எண்ணி அக்கௌண்ட் வேணால் சரி பண்ணி கொடுக்கலான்னு சொன்னால் டீக்கனாக இருக்கக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னால் தேவன் கணக்கு கேட்பார். 2 வருஷம் என்ன பண்ணினேன்னு ஒரு நாள் உங்கள்கிட்ட தேவன் கணக்கு கேட்பார். பரலோகத்துக்கு போகும்போது தேவன் உங்களுக்கு முன் கட்டாயம் கணக்கு கேட்பார். எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, எத்தனை பேர் மந்தைக்குள்ளே கொண்டு வந்தீங்க, என் சபை வளருவதற்கு நீங்கள் என்ன பண்ணினீங்க என்பதெல்லாம் தேவன் கணக்கு கேட்பார். அதை உணர்ந்து தேவனுக்கு அர்ப்பணித்து செயல்பட வேண்டும் என்றால் தேவன் உங்களை கனப்படுத்துவார். தேவனுடைய ஊழியம் என்பது ஒரு சபையில் கமிட்டியில் மெம்பர் என்பது ஒரு பெரிய ஊழியம். அதை மறந்து விடாதபடி நீங்கள் செயல்பட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, போதகர்லாம் அதை சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லலாம். அதனால் நானும் சிஎஸ்ஐ சபையில் இருக்கிறேன், எங்களுக்கு ஒரு சபை இருக்கிறது, எங்கள் சபையில் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் அவங்க போய் ஜெபக்கூட்டம் நடத்தணும். இந்த கிராமங்களில் போய் வாரத்தில் ஒரு நாள் ஜெபக்கூட்டம் நடத்தணும். மாதத்தில் ஒரு நாள் சபை கமிட்டி தான் லீட் பண்ணி சபையை சுவிசேஷ ஊழியத்தை கூட்டிகிட்டு போகணும். கிராமங்களில் போய் சுவிசேஷ அறிவிக்கணும். இல்லாட்ட கமிட்டியை மெம்பராக இருக்க கூடாதுன்னு சொல்லிடுவேன் நான். அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் எங்களுடைய சபையில். அதனால் சபை வளருகிறது, சபை வளரணும். அதனால் புது ஆத்துமாக்கள் வரணும். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வர்ற கிறிஸ்தவ திருநெல்வேலி கிறிஸ்தவங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்த பிரயோஜனம் கிடையாது. இந்துக்களை கூட்டிகிட்டு வரணும், அவங்களுக்கு சுவிசேஷ அறிவிக்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், பிரயாசப்படணும். நீங்கள் ஜெபித்தாலே கர்த்தர் கிரியை செய்வார். முதல்ல அதற்காக கூடி நீங்கள் ஜெபம் பண்ணி செய்ய வேண்டும். ரெண்டாவது நான் யோசித்து பார்க்குறேன், சர்ச்சில் மாத்திரம் ஏன் பின்னால் இருந்தே நிரப்பிக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியல. முன்னால் இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏன் முன்னால் இருந்து நிரம்புனா என்ன? ஆண்டவுடைய காரியத்தில் ஏன் நம்ம முன்னுக்கு வரக்கூடாது? அப்படியே பின்னால் உட்காந்துட்டு அப்படியே எழும்பி போகணுன்னு நினைக்கிறோம். நம்ம நிறைய மாற வேண்டும். தேவ சமூகத்தில் ஒரு தாகம் இருக்க வேண்டும். வாஞ்சை முன்னால் உட்காரணும். இடத்தை முதல்ல நிரப்ப வேண்டும். பிந்தி போனால் முன்னால் இடம் கிடைக்காதுன்ற உணர்வு ஆலயத்தை குறித்து வர வேண்டும். நீங்கள் பின்னால் உட்காந்து நிரப்பிக்கிட்டு வர்றீங்க, அப்படி இருக்கக்கூடாது. நிறைய காரியங்களில் ஒரு மாற்றம் உண்டாவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையிலிருந்து 7 மிஷனரிகள் தாங்கப்படுகிறார்கள். இந்த மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பாருங்கள், நண்பு சுவிசேஷ ஜெபக்குழு, ஜெம்ஸ், ஐஎம்எஸ், என்எம்எஸ், விஸ்வவாணி என்று பல நீங்கள் 7 மிஷனரிகள். நீங்கள் பணம் கொடுப்பீங்கன்றது மாத்திரம் முக்கியம் அல்ல, நீங்கள் அவங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு நம்பி தான் அவங்க வட இந்தியாவில் மிஷன் ஃபீல்டில் ஊழியம் செய்கிறார்கள். அதனால் நீங்கள் கருத்து அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த சபையினுடைய அந்த பெயரே இந்தியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் தான். அதனால் இந்த பகுதியில் உள்ள இந்தியர்கள் ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும். இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள் ரட்சிக்கப்பட இந்த மிஷனரிகளை ஆண்டவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கணும். எத்தனையோ மிஷனரிகள் அவங்க தங்களுடைய உயிரை பணைய வைத்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. எந்த நேரமும் எந்த ஆபத்தும் வரலாம். அவங்களை பாதுகாக்கிறது பணம் அல்ல, உங்களுடைய ஜெபம். நீங்கள் தவறாமல் அவங்களுக்கு பெயர் சொல்லி கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற அந்த மிஷனரிகளை பாதுகாத்து பயன்படுத்துவார். அதெல்லாம் அவங்களுடைய சபையினுடைய பெரிய பொறுப்பு. அதை உணர்ந்து நீங்கள் செயல்படும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். நல்ல ஒரு மெய்ப்பரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மெய்ப்பர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்வது தான் ஊழியம். சபை அதற்கு தான் இருக்கிறாரு. சிலர் சபை எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் எப்படின்னு தெரில, கமிட்டினாலே போதகரை போய் கேள்வி கேட்குறது அப்படின்றது தான் சிலருக்குள்ள எண்ணமே. அவங்க சர்ச்சுக்கு ஒழுங்காக வர மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, கமிட்டி மீட்டிங் மட்டும் வருவாங்க. எதுக்குன்னா போதகரை கேள்வி கேட்குறதுக்கான். கேள்வி கேட்குறதுக்கு இல்லை, கமிட்டி உதவி செய்வதற்கு, சபை வளருவதற்கு, போதகரோடு இணைந்து செயல்படுவதற்கு. அதுக்கு தான் கமிட்டி ஆண்டவர் தருகிறார்.
அதை உணர்ந்து செயல்படும் போது சபை வளரும், சபைக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் நாங்கள் ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். சபை வளர்ந்து பெருகணும். இந்த சபை இப்படியே இருக்கக்கூடாது. இன்னும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உள்ள இடம் போதலை. எவ்வளோ பேர் அவ்வளோ ஆத்மா வந்திருக்கிறாங்க. சர்ச்சை நிரம்பி வழிகிறது என்று சொல்லும்படி ஆத்மாக்கள் வர வேண்டும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபையை அற்புதமாய் நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த நல்ல மெய்ப்பருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த நல்ல கமிட்டிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு தந்திருக்கிற தரிசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்தியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்கிற தரிசனத்தை இந்த சபைக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தரிசனத்தின்படி ஆண்டவரே, இந்த வாஷிங்டன் டிசியை சுற்றி இருக்கிற எல்லா புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட, எங்கள் இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட, எங்கள் தமிழ் மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர, இந்த சபை வளர்ந்து பெருக வேண்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆத்துமாக்களை தாரும், இந்த சபையை வளர்ந்து பெருக பண்ணும் ஆசீர்வதியும் என்று யாராவது ஒருவர் ஒரு நிமிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுங்க. தந்திருக்கிற இந்த ஐஎஃப்சி சபைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சபையை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் தகப்பனே ராஜா, அந்த சபையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சபையின் முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. அப்படியே நீர் இந்த சபையை ஆசீர்வதிக்க போவதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சபையை உம்முடைய பிரசன்னத்தினாலே நீ மூடப்படும் போவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகிமை இந்த சபையிலே வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த சபைக்கு வரும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய மகிமை நிரப்ப போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளே இந்த சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை வளர்ந்து பெருகி கர்த்தாவே அப்பா, இந்த தேசத்திலே கர்த்தாவே அப்பா கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தும் ஒரு சபையாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தாவே தங்களை ஒப்பு கொடுத்த கர்த்தாவே எங்கள் டீக்கன்ஸ் எல்டர்ஸுக்காக சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவர் தேவைகளையும் சந்தித்தள்ளும் ஆண்டவரே. அவள் ஊழியம் செய்வதற்கு வேண்டிய பலனை கொடுமப்பா, சுகத்தை கொடும் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, அவள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் கர்த்தாவே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. தகப்பனே, நீர் இறங்கும் அப்பா, நீர் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் சபை நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வையும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை வளர்ந்து பெருக பண்ண போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சபை மூலமாய் தாங்கப்படுகிற 7 மிஷனரிமார்கள், நன்மை சுவிசை ஜபக்குழு, ஜெம்ஸ், ஐஎம்எஸ், என்எம்எஸ், விசுவாணி 7 மிஷனரிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற 7 மிஷனரிமார்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. மிஷனரிகளை தாங்குகிற சபையாய் எங்கள் சபையை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களால் தாங்கப்படுகிற 7 மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த 7 மிஷனரிமார்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவர் அவளை தூதர்களை வைத்து பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாய் திரளான ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவளை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். அவர்கள் மூலமாய் ஒவ்வொரு நாள் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய கரம் கொண்டிருந்து அவளை பயன்படுத்தவும், அவங்க மூலமாய் பெரிய ஒரு எழுப்புதல் அந்த பகுதியில், கிராமத்தில், பட்டணத்தில் உண்டாகவும் ஆண்டவருடைய கரம் அவளை தாங்கி நடத்தவும். மிஷனரிகளுக்காக, நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென்.
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆமென். ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பயன்படுத்தும். ஆமென். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆமென். ஆமென் ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும். உதவி செய்யும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த சபை மூலமாக இன்னும் அநேக மிஷினரிகள் அனுப்பப்பட இந்த சபை நீர் ஆசீர்வதித்து அநேக ஊழியர்களை எழும்ப கர்த்தர் பயன்படுத்துவீராக. நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஒருவேளை ஆராதனையில் நம்ம ஜெபிக்கிறது நிறைய பேருக்கு புதுசாக தெரியலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் சிஎஸ்ஐ சபை தான் 20 நிமிஷம் அப்படி ஜெபம் பண்ணுவோம். 4-5 பேர் வாய் திறந்து ஜெபிப்பாங்க. டயசிஸுக்காக, பிஷப்புக்காக, எங்கள் ஊரில் உள்ள அந்த கிராமங்கள் ரட்சிக்கப்பட, மிஷனரிகளுக்காக 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம் ஒவ்வொரு ஆராதனையிலும். அதன் பிறகு தான் விசுவாச பிரமாணம் சொல்லுது, காணிக்க எல்லாமே. சிஎஸ்ஐ சபை தான். நம்ம ஆலயத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்னது? என்ன பேர் கொடுத்தாரு? ஜெப வீடு. ஆலயத்துக்கு பேரை, ஆண்டவர் வச்ச பேரை, என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜெப வீடு. ஜெபிக்கணும். ஒரு ஆராதனையில் பிரசங்கம், அது மாதிரி நமக்கு பாடல், துதி, ஜெபம் 3 பேலன்ஸ்டாக இருக்கணும். கட்டாயம் ஒரு 15 நிமிஷம் ஒரு 3-4 பேர் நீங்கள் வாய் திறந்து இங்கே ஜெபிச்சாதான் வீட்டில் ஜெபம் பண்ணுவீங்க. இங்கே ஜெபித்து பழகுனா வீட்டிலையும் இதே காரியத்துக்கு அந்த ஜெப பழக்கம் வரும். அப்போ ஜெபிக்கிற சபை தான் வளர்ந்து பெருகும். ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம். அதான் நாங்கள் தனியாக உபவாசம் வச்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்ல, மாதந்தோறும் உபவாசம் இருக்குல்ல. எத்தனை பேர் வருவீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா 10 பேர். ஆராதனைக்கு தானே இவ்வளோ பேர் வர்றோம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மூலமாக வாஷிங்டன் டிசியில் எழுப்புதலே வரும். இவ்வளோ பேர் போதும். நீங்கள் சரியான ஆதி சபை போல் எழும்புனீங்கன்னா உங்கள் மூலமாக வாஷிங்டன் டிசியில் எழுப்புதல் வரும். அதனால தான் இந்தியன்ஸ் ஃபார் கிரைஸ்ட்னு ஒரு தரிசனம் இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ பேர் போதும். நீங்கள் நல்ல சரியாக ஜெபிக்கிறவங்களாம் எழும்புனீங்கன்னா பெரிய ஒரு எழுப்புதலை, மாற்றத்தை உங்கள் மூலமாக கொண்டு வர முடியும். நிறைய இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபைக்குள்ளே வருவார்கள். ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மேய்ப்பருக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசினுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் 2 நிமிஷம் நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட, அத்தனை பேரும் ஆளுக்கு 2 நிமிஷம் ஜெபிச்சா கூட சபை ஊழியம் பெருகும். உங்களுடைய மேய்ப்பருக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக, சபைக்காக தினமும் ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நான் மதுரைக்கு போயிருந்த போது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே கீழவாசல் சபை, சிஎஸ்ஐ சபை இருக்கிறது. என்னுடைய ஒரு ஊழிய நண்பரை பார்க்க போனேன். சனிக்கிழமை மாலை அவங்க சொன்னாங்க, ஒரு ஜெபம் இருக்குது, போயிட்டு வரலாமான்னு சொன்னாங்க. சனிக்கிழமை மாலையில் என்ன ஜெபம்? சரி, நான் வருகிறேன், போகலான்னு சொல்லி போனோம். போனால் அந்த கீழவாசல் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனோம். ஆலயத்துக்குள்ளே லைட் இல்லை, ஆலயம் மூடி இருக்கிறது. நான் பார்த்தேன், ஜெபம்னு சொன்னாங்க, சர்ச்சை மூடி இருக்குது, லைட்டெல்லாம் எரியலைன்னு சொன்னான். இல்லை வான்னு சொல்லி முன்ன கூட்டிகிட்டு போனால் அந்த ஆலயத்திற்கு வெளியே மண்டபத்தில் ஒரு லைட் எரிந்து கொண்டு இருந்தது. ஒரு 4 பேர் முழங்கால் படிக்கிட்டு இருந்தார்கள். இங்கே என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 6-7 பேர் இந்த இடத்துல 1 மணி நேரம் ஜெபம் செய்வோம். எதுக்காக ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை நாளை தின ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். அந்த ஆராதனை வருகிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்.
எங்களுடைய போதகரையாவை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். பாடல், ஜெபம் எல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் 1 மணி நேரம் நாங்கள் கூடி ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். இந்த ஜெபத்தில் என்ன நடக்கிறதுன்னு கேட்டவங்க சொன்னாங்க, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஆராதனையில் அற்புதம் நடக்கிறது. நிறைய இந்துக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுடைய போதகர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடுகிறது. அதனால கேள்விப்பட்டு இந்துக்கள் எல்லாம் இங்கே சபைக்கு புதுசாக வருகிறார்கள். ஜெபம் சபையை மாற்றிவிடும். ஜெபம் எழுப்புதலை கொண்டு வந்து விடும். ஒரு 7-8 பேர் சின்சியராக ஜெபிக்கிறாங்க, சபைக்குள் அவ்வளோ பெரிய மாற்றம். சனிக்கிழமை ஒரு 4-5 பேர் கூட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆராதனைக்காக, ஒரு ஆராதனைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் நடத்துகிற ஒரே ஒரு நாள் கூட்டத்துக்காக நாள் கணக்காக ஜெபம் செய்வோம். ஆராதனை அவ்வளோ முக்கியமானது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபிக்கணும், குடும்பத்தில் ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு பிரத்யேகமாக பொறுப்படுத்தி ஜெபித்து செய்தால் இந்த ஆராதனை வித்தியாசமாய் மாறும். நிறைய இந்துக்கள் கேள்விப்பட்டு வர ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா, நீங்கள் நினைக்கல அதெல்லாம் அமெரிக்காவில் நடக்காதுன்னு சொல்லி, நடக்கும். ஆண்டவர் செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் செய்வார். அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு நான் இதை சொல்லுகிறேன். உங்கள் சபை 2 மடங்காக மாறணும். ஏதோ நீங்கள் வந்தீங்க ஆராதனை பண்ணோம் போனோன்னு இருக்கக்கூடாது. இந்த தேசத்திலும் வந்து இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள். சரி, இப்பொழுதும் நான் ரொம்ப சுருக்கமாய் ஒரே ஒரு வசனத்திலிருந்து காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒருவர் அதை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கடவுள் நம்பிக்கைகள் இருக்கிறது. யாருமே நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆண்டவரை அப்பா என்று அழைக்கிறேன் என்று சொல்லும்படியானதை நம்ம கேள்விப்படவே முடியாது. ஆனால் நமக்கு அந்த ஒரு பாக்கியம், நான் தேவனுடைய பிள்ளை, என் ஆண்டவரை அப்பா பிதாவை என்று நான் அழைக்கிற ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு அற்புதமான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, அற்ப மனிதர்கள் ஆகிய நாம் வானத்தை பூமியை உண்டாக்கின அவ்வளோ பெரிய தேவனை அப்பா என்று அழைக்கிற ஒரு பாக்கியம், அவர் நம்மை பிள்ளைகளே என்று அழைக்கிற ஒரு ஸ்லாக்கியம், அது எவ்வளோ பெரிய அன்பு. அந்த தேவனுடைய அன்பு எத்தனை பெரிய அன்பு. நான் சென்னையில் இருந்தபோது, நான் அப்போ நான் இந்துவாக இருந்த நாட்கள், ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த காலம், நாங்கள் இந்து குடும்பம், ஒரே காம்பவுண்டில் 6 குடும்பத்தார் நாங்கள் இருந்தோம். அதில் ஒரே ஒரு குடும்பத்தார் கிறிஸ்தவ குடும்பத்தார், மற்ற எல்லாரும் நாங்கள் இந்துக்கள். அவங்க அந்த காம்பவுண்டில் சில சமயம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அடிக்கடி அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த தாயார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்கள் காரியத்தை தேவன் பார்த்து கொள்ளுவார். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்கள் காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் கோபமாக வரும். அப்போ இவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா? அப்போ நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா? என்னால் நான் இந்து மார்க்கத்தில் ரொம்ப பக்தியாக இருந்தேன். தினமும் காலையிலையும் மாலையிலையும் சாமி கும்பிடுவேன். அந்த படங்களுக்கு பூ போடுவது, பக்தியாக சாமி கும்பிடுவது, இதெல்லாம் பழக்கம் இருந்தது. எனக்கு அதில் ரொம்ப பக்தி இருந்ததுனால என்ன இவங்க மாத்திரம்தான் ஆண்டவருடைய பிள்ளைன்ற மாதிரி சொல்கிறாங்களே என்று அப்படி எனக்கு கோபம் வந்தாலும் நான் போய் ஆண்டவரை பார்த்து உம்முடைய பிள்ளைன்னு நான் சொன்னது கிடையாது, அப்படி வேண்டி கொண்டதும் கிடையாது, அந்த அனுபவம் கிடையாது. ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகுதான் இது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு அனுபவம் என்பதை நான் விளங்கி கொண்டேன். எல்லாரும் அதை சொல்ல முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த காரியம் அவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். தேவன் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறதினால் அவர் நம்மேல வைத்த அந்த அன்பு எத்தனை பெரிது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு எல்லாருமே விரும்புகிறோம். எல்லாருமே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று அழைக்கப்பட விரும்புகிறோம். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்னால் எப்படி இருக்க வேண்டும்? யார் தேவனுடைய பிள்ளைகள்?
வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இல்லை, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ யார் தேவனுடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறேன், அவர் தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் மாத்திரம் போதாது, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் தேவன் என்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு கூட அவர் கடவுள், அவர் ஆண்டவர், அவர் தேவன் என்று விசுவாசிக்கிறது. ஆனால் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விடுவதினால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட முடியாது. கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொள்வதினால் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். ஆனால் என்றைக்கு நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றுதான் தேவனுடைய பிள்ளைகள். வெறும் பக்தியாக இருப்பதனால் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நாம் ஒருவேளை ஜெபம் பண்ணுகிறோம், நாம் வேதம் வாசிக்கிறோம், இது கிறிஸ்தவ ஒழுங்கு, அதை சிறு வயதிலே கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்க உங்களையே கேள்வி கேட்டு பாருங்கள், நான் தேவனுடைய பிள்ளைதானா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசு எனக்குள் இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த ரட்சிப்பை நீங்கள் கட்டாயமாய் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றை குறித்து கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதே வேத வசனம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? ரட்சிப்பை குறித்து கவலை கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதை குறித்த கவலைப்பட வேண்டும் என்று வேதமே தெளிவாய் சொல்லுகிறது. இந்த அனுபவத்தை கட்டாயம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கிலாந்து தேசத்தில் ஜான் வெஸ்லி ஒரு வாலிப நாட்களிலே ஆண்டவருக்காக எழும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட்டாராம். ஒரு பெரிய சேனை, வாலிபர்களை சேனையாக எழுப்பி ஒரு பரிசுத்த சேனை தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் தீவிரமாய் ஊழியம் செய்தாராம். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர், ஆண்டவரை பற்றி அந்த காரியங்களெல்லாம் கேள்விப்பட்டவர். ஆனால் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினார். அந்த நாட்கள் அமெரிக்கா தேசத்திற்கு மிஷனரியாக போக வேண்டும் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்ட போது ஜான் வெஸ்லி தன்னுடைய வாலிபன் தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் போகிறேன், அமெரிக்காவில் போய் சுவிசேஷம் அறிவிக்க நான் போகிறேன் என்று அவர் இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு மிஷனரியாக வந்தார். அமெரிக்காவில் 2.5 வருடங்கள் மிஷனரியாக வேலை செய்தார். மற்றவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிற ஊழியத்தை செய்தார். ஆனால் 2.5 வருடம் கழித்து அவர் அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்து திரும்பும்போது அவர் கப்பலில் பிரயாணப்பட்ட சமயம் ஒரு பெரும் காற்று வீசினது, புயல் காற்று வீசினது. கப்பல் அமிழ்ந்து விடக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு மரண பயம் அவரை தாக்கினதாம். ஐயோ, நான் போய் சேருவேனா, மரித்து விடுவேனோ என்கிற மரண பயம் அவருக்குள் வந்தது. அப்பொழுது இந்த கப்பலுக்குள்ளே அவர் பார்த்தபோது ஒரு சிறு கோட்ட மக்கள் கைத்தட்டி பாட்டு பாடி தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். இவர் ஆச்சரியமாய் பார்க்கிறார், கப்பல் அமிழப் போகிறது, ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறோம், எனக்குள்ளே மரண பயம் இருக்கிறது, இவங்க என்ன மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பொழுதுதான் அவளை விசாரித்த போது அவங்க கிறிஸ்தவர்கள்
அவங்களை ஆண்டவரை இவரும் ஒரு கிறிஸ்தவர், மிஷனரியாக போய்விட்டு வருகிறவர், இவரால் சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், இயேசு என் உள்ளத்தில் இல்லை. இயேசு இல்லாமலே 2 வருஷம் மிஷனரியாக வந்திருக்கிறார் அமெரிக்காவிற்கு. இயேசு இல்லாமலேயே மிஷனரியாக ஊழியம் செய்திருக்கிறார் ஜான் வெஸ்லி. அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார், எனக்கு இயேசு மேல பக்தி இருந்தது, இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது, ஆனால் எனக்குள் இயேசு இல்லை. ஆகவேதான் எனக்குள்ளே மரண பயம். அவங்களை போல என்னால் சந்தோஷமா இருக்க முடியவில்லை. அந்த கப்பலிலே தான் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வடைந்து ஆண்டவர் இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். 2.5 வருடம் மிஷனரியாக இருந்தவர் இயேசு இல்லாமலேயே ஊழியம் செய்தார். இதுதான் சரித்திரம். அதன் பிறகுதான் அவர் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் இங்கிலாந்து தேசம் முழுவதும் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சொல்லலாம், நான் பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளத்தில் இல்லாமலேயே நீங்கள் பக்தியாக இருக்க முடியும், பைபிள் வாசிக்க முடியும், ஜெபம் பண்ண முடியும். இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா? நீங்கள் அவருடைய பிள்ளை தானா? அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அவரை அப்பா என்று அழைக்க முடியுமா? நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாம இன்னும் யாரோ ஒருவர் தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்களோடு தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கு ஆண்டவரை தேடுங்க, உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 2வதாக, யார் தேவனுடைய பிள்ளைகள்? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45 வசனங்கள். இல்லை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45. அந்த பிரதர் வாசிக்கிட்டோம். நீங்கள் முதல்ல வாசித்துட்டீங்க, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, வாசிங்க. போதும். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களாய் இருப்பீர்கள். இப்படி நீங்கள் செய்தா தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே சொல்லுகிறார். எப்படி செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய புத்திரராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ யார் தேவனுடைய பிள்ளைகள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தோடு வாழ்வது மாத்திரம் அல்ல. இயேசு இங்கே சொல்லுகிறார், சத்துருக்களை கூட சிநேகிக்க வேண்டுமாம், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாம், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாம். யாரால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களோ அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும், சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை பகைக்கிற மக்களை கூட நேசிக்கிற ஒரு அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை நேசிக்கிறவர்களே நாம் நேசிப்பதினால் நம்ம விசேஷமாக ஒன்றும் செய்யவில்லையே என்று வேதம் சொல்லுகிறாரு. நம்மை பகைக்கிறவர்களை நேசிப்பது தான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் விசேஷமான அன்பு. நேசிக்கிறவர்களை நேசிப்பது உலகத்தில் எல்லாராலும் செய்ய முடியும், ஆனால் சத்துருக்களையும் நேசிப்பது இயேசுவின் அன்பினால் மாத்திரம்தான் முடியும். அதனால் நாம் சத்துருக்களை நேசிக்க வேண்டும். யார் மீதும் ஒரு கசப்பு, யார் மீதும் ஒரு வெறுப்புக்கு நாம் இடம் கொடுக்காதபடி எல்லாரையும் நேசிக்கிற தேவ அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறதா? யார் மீதோ ஒரு வருத்தம் இருக்கலாம். சில குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கூட வருத்தம், கசப்பு, உள்ளத்தில் ஒரு கசப்பு, அதை வைத்துக்கொண்டே பல வருஷமாய் ஒரே வீட்டில் வாழுகிறார்கள். உள்ளத்தில் கசப்பு, வெளியிலே கடமைக்காக பேசிக்கொள்வது, ஆலயத்திற்கு பேருக்காக ஒன்றாக வருவது, இருதயம் மாறுபட்ட நிலைமையிலே உள்ளத்திலே ஒரு கசப்பு. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே உங்களால் நேசிக்க முடியவில்லை.
காரணம், ஏதோ ஒரு வார்த்தையினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு சம்பவத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் இல்லாதபடியினால் கணவன் மேல மனைவி மேல ஒரு கசப்பை வெறுப்பை உள்ளத்திலே நீங்கள் வைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களையே நீங்கள் நேசிக்க வேண்டுமே, உங்க வீட்டில் இருக்கிறவங்களை உன்னால் நேசிக்க முடியவில்லையே, நீ எப்படி என் பிள்ளையாக இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். யார் மீது உங்களுக்கு கசப்பு, யார் மீது உங்களுக்கு வெறுப்பு? வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சிலருக்கு சபைக்குள்ளேயே பிரச்சனை, சபைக்குள்ளேயே யாரையோ ஒருத்தர் கண்டுபிடிக்கல. இந்த சபைக்கு வரக்கூடிய எல்லாரையும் நீங்கள் கை குலுக்கி பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியுமா? முழு இருதயத்தோடு யோசித்து பாருங்கள். யாரோ ஒருவரை நீங்கள் அவாய்ட் பண்ணுகிறீங்க, யாரோ ஒருவரோடு பேச உங்களால் முடியவில்லை, யாரோ ஒருவரை பார்த்தால் விலகி போகிறீர்கள். அவரும் கிறிஸ்தவர் தான், அவரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர் தான், அவரோடு முகம் கொடுத்து உங்களால் பேச முடியவில்லை. அவருக்கும் உங்களுக்கு நடுவாக ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. நீங்கள் மன்னிக்க வேண்டும். அந்த இருதயத்தில் கசப்பு பெருக 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 அது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியத்தை செய்துவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களை கூட நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அவங்களால நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அவங்களால உங்களுக்கு அவமானம் வந்திருக்கலாம், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். நான் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் மன்னியுங்கள். இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். யாரோ உங்களால் நேசிக்க முடியலை, யாரோ ஒருவரோடு உங்களால் பேச முடியலை, அவங்களும் தேவனுடைய பிள்ளை தான், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். உற்சாகத்தோடு கை கொடுத்து மகிழ்ச்சியோடு பிரைஸ் தி லார்ட் உங்களால் சொல்ல முடியவில்லை. காரணம் என்ன? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்படவில்லை. ஒரு கசப்புக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்கள். ஒரு சம்பவம் உங்களை பாதித்திருக்கலாம், அதை மன்னித்து மறந்து ஐக்கியப்படுவதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதா? இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இந்த மெம்பர்ஸ் தேர்ந்தெடுத்தாங்கன்னு கேட்டேன். இல்லை தேர்தல்லாம் வைக்கல, அவங்களா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம ஊர்களில் சபைகளில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல், ஆளுங்கட்சி எதிர்கட்சி சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த தேர்தல்னால பதவிக்காக உண்டாகிற சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ரொம்ப துக்கமான காரியம். இந்த தேர்தலில் போட்டிட்டு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்தவங்க மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. அந்த பகை 4 வருஷம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 4 வருஷம் அல்ல, பல வருஷமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, அவங்கள பகைஞ்சரான்னு நினைப்பாங்க, இவங்க நமக்கு விரோதியான ஆட்கள் என்று நினைப்பாங்க. அது மாதிரி சபைக்குள்ளே காணப்படுகிற கசப்புகள், வெறுப்புகள், பிரிவினைகள், கிறிஸ்தவ அன்பு நமக்குள்ளே காணப்படவில்லை. எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், இந்தியாவில் தேர்தல் நடந்தது. தேர்தலில் முந்தின தேர்தலில் கூட சோனியா காந்தி அம்மா ஒரு பக்கம் பிஜேபியை தாக்கி பேசுவாங்க, பிஜேபிக்காரங்க அவங்கள பயங்கரமாக தாக்கி பேசுவாங்க, ரொம்ப சூடாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க மேடையில் பேசுகிறத பார்த்தா இனிமேல் இவங்க மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க போலன்னு தான் தெரியும். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே அத்வானி சோனியா காந்தி பக்கம் பக்கம் உட்காந்து டீ குடித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவங்களுக்குள்ள அந்த அன்பு இல்லையே. மேடையில் பேசுகிறாங்க, அது தேர்தலோடு முடிஞ்சது, அவ்வளவுதான். அதன் பிறகு அவங்க 2 பேரும் ஒன்றா நேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க, பேசிக்கொள்கிறாங்க, சந்தோஷமாக சிரித்து உட்காந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இந்த அன்பு நமக்குள்ள இல்லை? ஏன் இந்த கிறிஸ்தவ அன்பு நமக்குள் இல்லை? ஒரு குறையை சொல்லி கொண்டிருக்கோம். இவங்களால இந்த மாதிரி பாதிப்பு, இவங்களால இந்த பிரச்சனை, இவங்களால தான் இந்த மாதிரி நடந்தது. உண்மைதான், ஆண்டவர் நம்மை மன்னித்தாரே, நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டதே, ஆண்டவர் பாதிக்கப்பட்டாரே, ஆண்டவர் நம்முடைய பாவத்திற்கு இந்த தண்டனை கொடுத்திருந்தால் யார் இங்கே உட்கார்ந்திருக்க முடியும்? தேவன் நாம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் கணக்கு வைத்து தண்டனை கொடுப்பாரையானால் ஒருவரு நிலைநிற்க முடியாது. அவருடைய மன்னிப்பு, அதை வைத்துதான் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். நான் உங்களை மன்னித்ததை போல, நான் உங்களை நேசித்ததை போல நேசியுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள்தான் என்னுடைய பிள்ளைகள். உள்ளத்திலே கசப்பை வைத்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது. யாரோ ஒருவரை குறித்த கசப்பை வெறுப்பு இருக்கலாம், மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். அந்த அன்பை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் அவங்களை மன்னித்து விடுகிறேன் என்று. யாரோடாவது பேசாமல் ஒப்புரவாகாமல் இருந்தால் ஒப்புரவாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல தான்
நீங்கள் காணிக்கை கொண்டு வரும்போது, ஆலயத்துக்கு வந்திருக்க எல்லாம் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். காணிக்கை கொண்டு வரும்போது நீ பலிபீடத்தண்டை காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால், உன் மேலே ஒரு சகோதரனுக்கு குறை இருக்குன்னு நினைவு கூர்ந்தால் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடாத. உன் காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல போய் ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்தில் ஒரு கசப்பு, வெறுப்பு, யார் மீதோ பகையை வைத்து கொண்டிருந்தால் நம்முடைய காணிக்கை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பது இல்லை. யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்தால் அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேச ஒப்புரவாகிருங்க. பிரதர், உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஒப்புரவாகி கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருங்கள். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். ஐக்கியமாகி விடுங்கள். பிரச்சனைகள் இருக்கலாம், சில போராட்டங்கள் வந்திருக்கலாம், அதை மன்னித்து மறந்து கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்தவர்களாக ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்வது, அதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற போகிறோம். யார் மீதோ உள்ளத்தில் கசப்பை வைத்துக்கொண்டு திருவிருந்திலே பங்கு பெறக்கூடாது. அது பாவமான ஒரு காரியமாகிவிடும். முதலாவது மன்னித்து மறந்து ஐக்கியமாகித்தான் காணிக்கையே செலுத்த வேண்டும். அப்ப சத்துருவையே ஆண்டவர் நேசிக்க சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், யார் மீதாவது ஒரு வருத்தம் இருக்குதா? யார் மீதாவது ஒரு கசப்பு இருக்குதா? அது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், உங்கள் சபைக்குள்ளே இருக்கலாம், வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம். மனப்பூர்வமாய் மன்னித்து இயேசுவின் அன்பினால் நிறைந்திருங்கள். அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதற்கு ஒரு தாழ்மை தேவை. ஏன் நம்ம போய் மன்னிப்பு கேட்க மாட்டோம் தெரியுமா? பெருமை அதான் தடுக்கும். பெருமை தடுக்கும். சாக்கு போக்க சொல்ல, உன் மேலே தப்பு கிடையாது, அவங்க தானே தப்பு, நீ கரெக்டாக தான் இருந்த, அவங்க தான் தப்பாக நடந்தாங்க, நீ கரெக்டாக தான் பேசின, அவங்க தான் தப்பாக நடந்தாங்க. இந்த எண்ணத்தை பிசாசு உண்டாக்குவான். பிரியமானவர்களே, நான் இருந்த சபையில் ஆரம்ப நாட்களில், அப்போ தான் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன். வாலிபனாக சபையில் இருந்த ஒரு மூப்பனார், ஒரு பெரியவர், என்னை பற்றி இல்லாத பொருளெல்லாம் பரப்பி விட்டார் செய்தி. மோகன்லாஸ் இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. வந்து நான் சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பொய்யான செய்தியை பரப்பி சபை முழுது என்னை வந்து விசாரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப துக்கமாக, ஏன் இவர் என்னை பற்றி இப்படி பேசணும்னு சொல்லி அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு வந்து விட்டார். அவர் மேலே ஒரு வெறுப்பு, அது அப்படியே உள்ளத்தில் கசப்பாய் மாற ஆரம்பித்தார். ஆனால் சர்ச்சுக்கு ஞாயிற்றில் ஒரே சர்ச்சுக்கு வரோம். அவரை பார்க்கும்போது ஐயா தோத்திரம், அவரும் எனக்கு தோத்திரம் சொல்லுவார். ஏமாத்துகிற தோத்திரம், உள்ளத்தில் கசப்பு, வெளியில் தோத்திரம். சிலர் அப்படி இருக்கீங்க. இங்கே ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். வெளியில் தோத்திரம், உள்ளத்தில் கசப்பு, அது இருந்தது எனக்குள்ள. இப்படியே சில வாரங்கள் கழிந்தார். ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணணும். நான் காலையிலிருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட உட்காந்து, ஆண்டவரே இன்னைக்கு சாயங்காலம் போய் பிரசங்கம் பண்ணணும், நான் என்ன பேசணும், என்கிட்ட பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருந்து ஜெபிக்கிறேன். 1 மணி நேரமாக ஜெபிக்கிற, ஆண்டவர் பேசவே இல்லை. ஆண்டவருடைய குரலை கேட்க முடியலை, ஆண்டவருடைய வழி நடத்துதலை பெற முடியல. ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு யோசனை, ஏதோ சம்திங் ராங். ஆண்டவரே, ஏதாவது நான் தவறு செய்திருந்தால் எனக்கு காண்பியும். நீர் என்கிட்ட பேசாவிட்டால் நான் இப்போ எப்படி ஊழியம் செய்ய முடியும், எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், என்னோட பேசும் என்று. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் உள்ளத்தின் ஆழத்தை பார், கசப்பு இருக்கிறது. உன் உள்ளத்தில் கசப்பு இருக்கிறது, எப்படி நான் உன்னோடு பேச முடியும்? உன் உள்ளத்தில் கசப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒப்புரவாக்கி விட்டு பின்பு வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். கோ அண்ட் ரெக்கன்சைல் வித் ஹிம். அதன் பிறகு நீ வந்து ஜெபம் பண்ணு, நான் உன்னோடு பேசுவேன்னு சொன்னார். அப்போது நான் யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும். போய் ஒப்புரம் வாங்கிட்டு வா, போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரம் வாங்கிட்டு நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ ஆண்டவருக்கே ஒரு ஆலோசனை சொன்னேன். நான் நம்மளை அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவர் தானே என்னை பற்றி பேசினார், நான் அவரை பற்றி பேசலை. அப்போ அவர் தானே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். பொதுவாக உலக பிரகாரம் அப்படி தானே, அவர் தான் என்ன பேசினார்.
எங்கள் மாமியார் தான் என்னை திட்டினாங்க, அவமானப்படுது, அப்போ மாமியார் தானே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மருமகள் சொல்லுவாங்க. மாமியார்னு சொல்லுவாங்க, அவள் தான் என்னை பற்றி பேசினா, அவள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை சொல்கிறேன், ஆண்டவர் அவர் தானே என்னை பற்றி பேசினார், அப்போ அவர் தானே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணும்படி முதல் ஸ்டெப் நீ தான் எடுத்து வைக்கணும். நீ என் பிள்ளை என்று சொன்னால், நீ என்னுடைய மகன் என்று சொன்னால், நீ தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்றால் முதல் ஸ்டெப் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அவங்களை தாழ்த்த வேண்டும். பெருமை தடுக்கிறது, ஒப்புரவாக தடுக்கிறது, நம்முடைய குற்றத்தை மறைக்கிறது, நாம் செய்ததெல்லாம் நியாயம் என்று சொல்ல வைக்கிறது. நாங்கள் செய்தது தான் கரெக்ட், நான் செய்தது தான் கரெக்ட், அதனால அவனுக்கு எனக்கு சம்பந்தமில்லை. இது ஒரு பெருமையின் ஆவி உங்களை தடுக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்பு வரும் பொழுது அதை உடைத்தெறியும். நான் ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே என்னை மன்னியும், அந்த தாழ்மை எனக்கு தாரும், அந்த அன்பை எனக்கு தாரும். என்னதான் தாழ்த்து, எனக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுகிறார், என்னை கேவலப்படுத்திட்டார், அவரை நான் தண்டிப்பேன், அழிச்சிருவேன், ஆண்டவர் பேசலை. என்னை மாற்றினார், என்னை உடைத்தார், என்னை ஆண்டவர் தாழ்த்த வைத்தார். ஆண்டவர்கிட்ட அழுத, எனக்கு அந்த அன்பை எனக்கு தாரும், அவரை நேசிக்கிற அன்பை தாரும், அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிற ஒப்புரவாகிற தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டேன். நான் போனேன் அவருடைய வீட்டிற்கு, போய் கதவை தட்டினேன், அவரை பார்த்தேன். பார்த்தோன்னு கோபமா, எதுக்கு வந்தேன்னு கேட்டார். ஐயா, உங்க மேலே எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். சொன்ன உடனே அவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பித்து விட்டார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உன்னை குறித்து பேசிட்டேன், நான் என்னை தாழ்த்தினதுனால அவருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்து விட்டார். எனக்கு அன்பானவர்கள், அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இதுதான் இயேசு நமக்கு காட்டி கொடுத்த வழி, அதுதான் வசனம். அதன்படி வாழ நம்ம அர்ப்பணி. அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். யார் தேவனுடைய பிள்ளைகள்? சத்துருவை நேசிங்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு அதுக்கு அர்ப்பணிக்கணும். அதை தடுக்கிறதுக்கு காரணம் நமக்குள்ள இருக்கிற பெருமை. நாம் போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறதா, நாம் போய் அவங்கள்ட்ட ஒப்புர வாங்கிறதா, அந்த பெருமை தடுக்கிறது. உங்களை தாழ்த்துங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை தாழ்த்தி ஒப்புரவாகுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும், அவங்க ஊழியத்தை செய்யட்டும், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சபை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த சபையில் இருக்கிறவங்கெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை போல வாழுகிறவர்கள், இயேசுவின் அன்பினால் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேண்டும். கசப்போடு திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. அபாத்திரமாய் திருவிருந்தில் பங்கு பெற்றால் வியாதி உண்டாகும், மரணம் உண்டாகும் என்று பவுல் எச்சரித்திருக்கிறார். நீ வேதத்தில் கொரிந்தியர் எடுத்து வாசித்து பாருங்க. உங்களில் அநேகர் திருவிருந்தில் அபாத்திரமாய் பங்கு பெற்றதுனால அநேகர் வியாதிப்பட்டு இருக்கிறீங்க, அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அந்த வசனமே தெரியாது. பைபிளை ஒழுங்கா வாசித்து பாருங்க. திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறும்போது அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தை குறித்து உணர்வில்லாதபடி, அர்ப்பணிப்பில்லாதபடி நம்ம அதில் எடுக்காவிட்டால், நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு எடுக்காவிட்டால் வியாதி வரும். அதனால வியாதிப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு, மரித்து போன கிறிஸ்தவர்கள் உண்டு என்று பவுல் அநேகர் மரித்து போனார்கள். ஒப்புரவாகாதபடி காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. எப்படி திருவிருந்தில் பங்கு பெற முடியும்? உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவருக்கு முன்னால் வசனத்துக்கு தாழ்த்துங்க. உங்களை தாழ்த்துறவங்க குறைந்து போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் சாட்சி கொடுப்பார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம், ஆவியினாலே நடத்தப்படுகிறது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியினால் நம்ம வழி நடத்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் போது ஆவியானவர் தடைப்படுத்தினார், ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார், ஆவியானவர் பேசினார்,
நிறைய வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசின காரியங்களை வாசிக்க முடியும். தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பாருங்க. ஆவியானவர் போக ஒட்டாதிருந்தார், ஆவியானவர் வழி நடத்தினார், ஆவியானவர் பேசினார் என்று வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர். அவர் திருத்துவத்தில் 3வது நபர், திருத்துவ தேவன், ஆழ்த்தத்துவம் உள்ளவர். நம்மோடு இயேசுவை போல வாசம் பண்ணுகிறவர். நம்மை வழி நடத்துவார், ஆலோசனை கொடுப்பார், நம்மை தடைப்படுத்துவார், சரியாக நம்மை கைட் பண்ணி நடத்துவார். பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டும். அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த ஆவிக்குரிய அபிஷேகம் அந்நிய பாஷையில் ஆவினால் நடத்தப்படுகிற சொன்ன உடனே நம்ம நினைக்கிற அதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு, அதெல்லாம் போதகருக்கு, உங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு என்ற ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் நம்ம நல்லா கேட்போம், இன்ட்ரெஸ்டாக பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஆவியானவரை குறித்து எல்லாம் கேட்போம், பிரசங்கம் கேட்போம், அந்த அனுபவத்தை பற்றி எல்லாம் கேட்போம். ஆனால் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. காரணம் அது நமக்குரியது இல்லை என்று எண்ணுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, அது ஒவ்வொருவருக்கும் உரியது, ஒவ்வொருவருக்கும் உரியது. சென்னையில் ஒரு வியாபாரியை நான் சந்தித்தேன், பிஸ்னஸ் மேன். அவர் தொழில் செய்கிறவர் தான். அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, உங்கள் பிஸ்னஸ்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிற என்ன ரகசியம் என்று கேட்டேன். அப்போ சில அனுபவங்களை சொன்னார். சொல்லிட்டு ஒரு அனுபவம் சொன்னார், ஆண்டவர்கிட்ட கேட்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன் பிரதர்ன்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஒரு ஊழியக்காரன் சொல்கிறத கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் நான் எல்லாம் செய்வேன்னு. ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லுகிறார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள். இது வித்தியாசமாக இருக்கிற எந்த பிஸ்னஸ் மேன் இப்படி நான் சொல்லி கேட்டதில்லை. எப்படி நீங்கள் கேட்பீங்க, எப்படி ஆண்டவர் கைட் பண்ணுவார்? அவர் சொன்னார், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் தான் என்னை வழி நடத்துவார், அவர்கிட்ட கேட்டு தான் செய்வேன் என்று சொன்னார். எப்படி கேட்பீங்க, எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுவார்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு பிஸ்னஸில் தீர்மானம் எடுக்கணும், இந்த பிஸ்னஸை செய்யலாமா வேண்டாமான்னும் போது என் நண்பர்கள் பிஸ்னஸில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இதை செய்யடா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இன்றைக்கி மார்க்கெட்டில் அதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதை வைத்து தீர்மானிக்க மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட போவேன், சில சமயம் உபவாசத்தோடு போவேன். வீட்டில் தனியாக ஜெபிக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் மெட்ராஸில் கத்தீட்ரல் ஆலயம் எப்போவுமே திறந்திருக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கத்தீட்ரல் ஆலயம் மவுண்ட் ரோடு பக்கம் இருக்குல்ல, மெட்ராஸ் கத்தீட்ரல் ஆலயம். அவர் சொன்னார், அந்த பிஸ்னஸ் மேன், நான் அங்கே போயிடுவேன் பிரதர். போனாங்க, ஆட்களே இருக்க மாட்டாங்க, யாராவது 1-2 பேர் வந்து அங்கங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே இந்த பிஸ்னஸை பண்ணலாமா, இதை பண்ணினா லாபம் இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் எனக்கு கைடன்ஸ் தரணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அவர் சொல்ல, நான் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி நான் காத்திருப்பேன். நான் காத்திருக்கும் போது ஆவியானவர் தெளிவாக என் ஆவியிலே பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியிலே பேசுவார். நான் கேட்டேன், உங்களுடைய காதில் குரல் கேட்குமா? இல்லை, காதில் கேட்காது, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியில் தெளிவாக பேசுவார். இந்த பிஸ்னஸை பண்ணாத, இப்போ நல்லதாக தெரியும், பின்னால் அந்த பிஸ்னஸ் பாதிக்கும், இதை செய் என்று தெளிவாக ஆண்டவர் கைட் பண்ணுவார், வழி நடத்துவார். அப்போ அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். ஆண்டவர் உங்களோட பேச எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். அவர் சொன்னார், சில சமயம் 2 மணி நேரம், சில சமயம் 3 மணி நேரம். நான் அப்படியே காத்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்டன்னு சொன்னார். சில நாள் 3 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு எனக்கு பதில் வராது, நான் சோர்ந்து போக மாட்டேன். அடுத்த நாள் வருவேன், இன்னொரு நாள் வந்து மறுபடியும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். தெளிவான அந்த கைடன்ஸை பெற்ற பிறகுதான் நான் தொழிலை செய்வேன். ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார், பரிசுத்தாவினால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம். இது ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் அல்ல, வியாபாரிகளுக்கு, வேலை செய்கிறவங்களுக்கு நீங்களும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமீபத்தில் ஒரு நீதிபதி அவளோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு நீதிபதி. அவர் தமிழ்நாட்டில் நீதிபதியாக இருந்து சமீபத்தில் தான் ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்க வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க, கூட்டத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆண்டவர் மேலே ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். அவளோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் கேட்டேன், இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு வழக்கை விசாரித்து எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க, இவர் தான் குற்றவாளின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டேன். அவர் கேட்டால், ரொம்ப நுணுக்கமான கேள்வி கேட்குறீங்க பிரதர், மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாதுன்னா ஆண்டவரை அறிந்ததுனால ஒரு வழக்கை விசாரித்துட்டு
ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னால் பொதுவாக ஜட்ஜஸ் எல்லாத்தையும் வச்சு யோசிப்பாங்க. இவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நமக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, எது குற்றவாளியாக இருக்கும்னு குழப்பம்தான் இருக்கும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதும்போது தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அந்த வழக்கை முழுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே இந்த வழக்கு உமக்கு முன்னால் வைக்கிறேன், நீர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி, யார் தப்பு பண்ணா எப்படி தப்புனா உமக்கு தான் தெரியும், நான் என்ன ஜட்ஜ்மெண்ட் எழுதணும்னு நான் காத்திருந்து ஜெபம் செய்வேன். ஆவியானவர் தெளிவாக பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அழகாக கைட் பண்ண, இவன் தான் குற்றவாளி, இதுதான் நடந்திருக்கிறது, இந்த மாதிரி தீர்ப்பு எழுது என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவருடைய வழி நடத்தல் படி தான் நான் தீர்ப்பை எழுதுவேன். எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் இரவில் ஒரு வழக்கை விசாரித்து ஜெபிச்சுட்டு இதுதான் இருக்கும் நான் எழுதிட்டேன். நான் போய் படுத்துட்டேன். ஆண்டவர் என்னை எழுப்பி தூங்க விடலை. நீ எழுதியிருக்கிற ஜட்ஜ்மெண்ட் தவறு, நீ தவறான ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கிற எலும்புன்னு சொல்லி மறுபடியும் ஆவியானவர் உட்காரச்சு இந்த வழக்கை பாருன்னு சொன்னார். நான் திரும்ப பார்த்தபோது சொன்னார், இவன் தான் குற்றவாளி, நீ தவறாக ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கிறாய், அந்த அளவு ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்று அந்த நீதிபதி சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வழி நடத்துகிறான்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவோம் பிரதர். 3 மணிக்கெல்லாம் எழும்பி நான் ஜெபம் செய்வேன். அதான் என்னுடைய பழக்கம். ஒரு நீதிபதி சொல்லுகிறார், 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவேன். குறைந்தது 2 மணி நேரம் ஜெபிச்ச பிறகுதான் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஆண்டவருடைய குரலை தெளிவாக என்னால் கேட்க முடியும். ஆவியானுடைய வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் ஆண்டவர் என்னை அழகாய் வழி நடத்துகிறார் என்று சொன்னார். ஒரு நீதிபதிக்கு ஆண்டவர் வழி நடத்துதலை கொடுக்கிறார். நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற அனுபவத்தை நீங்கள் பெறணும். குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வேண்டும், தொழில் செய்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும், வேலை செய்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும், சபையில் ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு ஞானம் வேண்டும். அதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்காக நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்போஸ்தலர் 6:3 வாசித்து பாருங்க. ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த போது ஒரு பிரச்சனை வந்தது. உடனே அந்த ஊழியத்தை செய்ய 7 டீக்கன்மார்களை நியமித்தார்கள். 7 டீக்கன்மார்கள். பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களை தெரிந்து கொடுக்கணும். பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு இருக்கணும், ஞானத்தினால நிரப்பப்பட்டு இருக்கணும், நற்சாட்சி உள்ளவளாக இருக்கணும், அவங்கள தான் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்கள் நிற்கிறீங்களா, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால நிரப்பும், எனக்கு வழி நடத்துதலை தாரும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த இடம் கொடுக்க வேண்டும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனோடு நெருக்கமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். இந்த அனுபவங்கள் உங்களுக்குரியது. நீங்களும் தாகத்தோடு தேடினால் உங்களுக்கு இந்த அனுபவத்தை கற்றுத் தருவார். அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் பாராட்டின் அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள். நான் உண்மையாய் தேவனுடைய பிள்ளை தானா, எனக்கு அந்த அனுபவம் இருக்குதா, பைபிள் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நான் காணப்படுகிறேனா என்று யோசித்து பாருங்கள். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஒரே ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் பாராட்டின் அன்பு எத்தனை பெரிதென்று பாருங்கள். நான் உண்மையாய் தேவனுடைய பிள்ளை தானா யோசித்து பாருங்கள். அவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? அப்படி இல்லாவிட்டால் அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என் ஆண்டவரே என்று சொல்லி அதை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். சத்துருக்களையும் நேசிக்கிற அன்பு, பகைக்கிறவர்களையும் நேசிக்கிற அன்பு, தீமை செய்த மக்களையும் மன்னித்து மறந்து நேசிக்கிற அன்பு நம்ம எனக்குள் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அப்படி இல்லாவிட்டால் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய அன்பை எனக்கு தாரும், மன்னிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என் ஆண்டவரிடத்திலே கேட்டு கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவரின் அனுபவம் எனக்கு வேண்டும், என்னையும் நீர் வழிநடத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் இந்த அனுபவத்தை உங்களுக்கு தருவார்.
தகப்பனே, உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தில் நிலைத்திருக்கவும் வளர்ந்து சாட்சியான இருக்கவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இதோ உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின அன்பிற்காக நான் உம்மை துதிக்கிறேன். இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதபடி யாராவது இங்கு இருந்தால் இன்றைக்கு அந்த அனுபவத்தை அவர்களுக்கு தாரும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை அவளுக்கு கொடுப்பீராக. தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதியும். சத்துருக்களையும் நேசிக்கிற அந்த இருதயத்தை அவளுக்கு தாரும். மற்றவர்களை மன்னித்து மறந்து கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்து ஆண்டவரை ஒருவர் நேசிக்கிற அந்த அன்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஒரு நாளும் கசப்புக்கு இடம் கொடுக்காதபடி வாழ கிருபை தாரும். பரிசுத்தாவினால் நிறைந்து ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நீர் அன்றைக்கு ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டு சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நாங்கள் வரும்பொழுது எங்கள் அர்ப்பணித்தவர்களாய் நடுக்கத்தோடு கூட உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவளாய் பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் நம் மத்தியிலே வந்து ஆண்டுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபி தர்மையான சகோதரரை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் உலகமெங்கும் அருமையான சகோதரரை ஆண்டவர் தொடர்ந்து பயன்படுத்தவும் அநேக ஆயிரங்களை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவாராக.